Rio Stock Market Training Academy. Welcome to all. This channel we start only educational purpose. What means share? Share market என்றால் என்ன? When you buy a share, you own part of the company. The share market is where investors trade those shares, hoping to earn profit if the company grow or its stock price rise. A share represents a small 0.0001 ownership in a company. ஒரு பங்கு என்பது ஒரு நிறுவனத்தில் ஒரு சிறிய உரிமையை குறிக்கிறது. நீங்கள் ஒரு பங்கை வாங்கும்போது அந்த நிறுவனத்தின் ஒரு பகுதியை நீங்கள் சொந்தமாக வைத்திருக்கிறீர்கள். பங்குச்சந்தை என்பது முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளை வர்த்தகம் செய்யும் இடமாகும். நிறுவனம் வளர்ந்தாலோ அல்லது அதன் பங்கு விலை உயர்ந்தாலோ லாபம் ஈட்டலாம் என்ற நம்பிக்கையில் நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை சந்தையில் பட்டியலிடுவதன் மூலம் பணம் திரட்டுகின்றன. இந்த செயல்முறை IPO ஆரம்ப பொது வழங்கல் என்று அழைக்கப்படுகிறது. Companies list their share on the market to raise money. This process is called an IPO, initial public offering. Investors buy and sell those shares through stock exchange NSE, BSE in India. The price of share go up and down based on demand, company performance and market condition. நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை சந்தையில் பட்டியலிடுவதன் மூலம் பணம் திரட்டுகின்றன. இந்த செயல்முறை IPO ஆரம்ப பொது வழங்கல் என்று அழைக்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளை பங்குச்சந்தை மூலம் வாங்கி விற்கிறார்கள். இந்தியாவில் NSE, BSE போன்றவை ஆகும். பங்குகளின் விலை தேவை நிறுவனத்தின் செயல்திறன் மற்றும் சந்தை நிலைமைகளின் அடிப்படையில் ஏறி இறங்கும். Face value. The face value of stock, also called par value or nominal value, is the original value of the stock as listed by the company when it is first issued. It is set by the company and printed on the share certificate. Key points. Face value is usually a small amount like 1/10. It does not change with the market price. It is mainly used for accounting purposes such as calculating dividends of splitting share. For example, if a company declare a 100% dividend on a stock with face value of 10, it pay 10 per share as a dividend. ஒரு பங்கின் முகமதிப்பு par value அல்லது பெயரளவு மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. நிறுவனம் முதலில் வெளியிடப்படும் போது பட்டியலிடப்பட்ட பங்கின் அசல் மதிப்பாகும். இது நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்பட்டு பங்கு சான்றிதழ் அச்சிடப்படுகிறது. முகமதிப்பு பொதுவாக 1, 2, 10 போன்ற ஒரு சிறு தொகையாக இருக்கும். இது சந்தை விலையை பொறுத்து மாறாது. இது முக்கியமாக ஈவுத்தொகையை கணக்கிடுதல் அல்லது பங்குகளை பிரித்தல் போன்ற கணக்கியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒரு நிறுவனம் 10 முகமதிப்புள்ள ஒரு பங்கின் மீது 100% ஈவுத்தொகை அறிவித்தால் அது ஒரு பங்கிற்கு 10 ஈவுத்தொகையாக செலுத்துகிறது. Dividend. A dividend is portion of a company profit that is paid to its shareholders as reward for investing in the company. Key point. Dividends are usually paid in cash but can also be given an extra share. Stock dividends. Not all companies pay dividend. Fast growing companies often reinvest profit instead of distribution them. Dividends are usually announced as a percentage of the face value of the share. Final dividend, paid once a year after the company's annual results. Type of dividend, interim dividend, paid during the year before annual results. Special dividend, one-time extra dividend, not regular. Example, if a company declare 100% dividend and the face value of share is 10, you get Rs 10. 100% is equal to 10 per share. So if you
100 share, you will get 1000 S dividend. ஒரு நிறுவனத்தில் லாபத்தில் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்காக அதன் பங்குதாரர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படும் ஒரு பகுதியே ஈவுத்தொகை ஆகும். முக்கிய குறிப்பு: ஈவுத்தொகை பொதுவாக ரொக்கமாக வழங்கப்படுகிறது, ஆனால் கூடுதல் பங்குகளாகவும் பங்கு ஈவுத்தொகை வழங்கப்படலாம். அனைத்து நிறுவனங்களும் ஈவுத்தொகையை செலுத்துவதில்லை. வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்கள் பெரும்பாலும் லாபத்தை விநியோகிப்பதற்கு பதிலாக மீண்டும் முதலீடு செய்கின்றன. ஈவுத்தொகை வகைகள்: இறுதி ஈவுத்தொகை நிறுவனத்தின் ஆண்டு முடிவுகளுக்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறை செலுத்தப்படும். இடைக்கால ஈவுத்தொகை ஆண்டு முடிவுகளுக்கு முன்பு வருடத்தில் செலுத்தப்படும். சிறப்பு ஈவுத்தொகை ஒரு முறை. கூடுதல் ஈவுத்தொகை வழக்கமானது அல்ல. Proprietor. Simple definition: a proprietor is a person who owns and runs a business, especially a small or sole proprietorship, a business owned and operated by one person. If you own a small shop, you are the proprietor of that shop. A person running a cafe or bookstore alone is called the sole proprietor. Sole proprietorship, type of business owned by one person, where the owner and the business are legally the same. The owner is personally responsible for all debit and profit. உரிமையாளர். எளிமையான வரையறை: ஒரு உரிமையாளர் என்பது ஒரு வணிகச் சொந்தமாக வைத்து நடத்துபவர், குறிப்பாக ஒரு சிறு அல்லது தனியுரிமை ஒரு நபருக்கு சொந்தமான மற்றும் இயக்கப்படும் ஒரு வணிகம். நன்றி நண்பர்களே. இது ஆரம்ப நிலை இல்லை பங்குச்சந்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்காக நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் நம்ம போட இருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்கலி ஆல்ரெடி நிறையா பண்ணிகிட்ருப்பாங்க. இது பேசிக். ஷேர்னா என்ன, பண்ணுறவங்களுக்கு கூட ஷேர்னா என்னென்னு அதனுடைய ஃபுல் ஃபங்க்ஷனிங் தெரியாது. அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம நிறையா வீடியோ கொடுப்போம். நன்றி நண்பர்களே.